வணக்கம். இந்த வீடியோஸ்ல CBSE 12th ஸ்டாண்டர்ட் செகண்ட் சாப்டர் நம்ம பார்க்க போறோம். இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன். இந்த சாப்டர்ல ஒரு சில ரிசல்ட் பார்த்துட்டு எக்ஸசைஸ் சம் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளால ஈஸியா சால்வ் பண்ணிட முடியும். இது எல்லாமே நம்ம 11th ஸ்டாண்டர்ட் ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ அது ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு எக்ஸசைஸ் 2.1 நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த ட்ரிகனாமெட்ரி சாப்டரை நம்ம நல்லா பார்த்துட்டா தான் கால்குலஸில் இதை பேஸ் பண்ணி ஒரு சில சம் இருக்கும், அதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ரிசல்ட் எல்லாமே நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். சரி, ஃபஸ்ட்டு நம்ம இந்த 4 குவாட்ரண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ 4 குவாட்ரண்ட் அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் அப்படிங்கிறப்ப என்ன வரும்? தட் இஸ் இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், அண்ட் தென் தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த்து குவாட்ரண்ட் இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படிங்கிறப்போ இது 0 டிகிரி. ஸோ இப்போ இதுலேருந்து அப்படியே இந்த ஆக்சிஸ் இது வந்து என்னது? ஒய் ஆக்சிஸ் நம்ம சொல்லுவோம் ரைட்டா? ஒய் டேஷ் அண்ட் தென் எக்ஸ் டேஷ். இது நார்மலாக நம்ம நோட் பண்ணுறது. ஸோ அப்போ எக்ஸ்லேருந்து அப்படியே இந்த ஒய்க்கு வந்தோம் அப்படின்னாக்கா 90 டிகிரி வரைக்கும் வரும். ஸோ ஒவ்வொரு குவாட்ரண்ட்டுமே 90 டிகிரியில் தான் இருக்குது. ஸோ அப்போது அப் டு 90 டிகிரி வரைக்கும் தட் இஸ் 90 மைனஸ் தீட்டா. 90 மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் குவார்டரில் வரும். ஸோ அப்போ அதுலேருந்து இன்னொரு 90 டிகிரி தட் இஸ் செகண்ட் குவார்டர் ஒரு 90 டிகிரி இல்லையா? ஸோ அப்போ அதோட சேர்த்து 180 மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது செகண்ட் குவார்டர். அனதர் ஒரு 90 டிகிரி இதில் ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா தட் இஸ் 270 மைனஸ் தீட்டா தேர்ட் குவார்டரை மீன் பண்ணுறது. அதுலேருந்து இன்னொரு 90 டிகிரி அப்படிங்கிறப்போ தட் இஸ் 360 மைனஸ் தீட்டா. இது ஃபர்ஸ்ட் ஞாபகத்தில் வச்சுங்க. அதே நேரத்தில் இது ஏன் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா நம்ம ஆங்கிள்ஸ் எல்லாமே நம்மளுக்கு என்னென்ன தெரியும்? 0 டிகிரி தெரியும், 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி அண்ட் தென் 90 டிகிரி. இதுதான் நம்மளுக்கு மேக்ஸிமம் நம்மளுக்கு தெரியும். என்னென்ன ஃபங்க்ஷன்? சைன், காஸ் அண்ட் தென் டேன். ஸோ இப்போ இந்த 3 ஃபங்க்ஷன் ஞாபகம் வச்சுட்டா போதும். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எல்லா வேல்யூஸும் நம்ம டெரைவ் பண்ணிக்கலாம். தட் இஸ் சைனோட ரெசிப்ரோக்கல் கொசிகன், காசோட ரெசிப்ரோக்கல் சீக்கன் அண்ட் டேனோட ரெசிப்ரோக்கல் காட். சரி, சைன் 0 டிகிரிக்கு என்ன வேல்யூ? 0, 1/2, 1/√2, √3 டிவைடட் பை 2, 1. இதனுடைய ரிவர்சல் என்ட்ரி தான் காஸ். தட் இஸ் 1, √3/2, 1/√2, 1/2 அண்ட் தென் 0. tan அப்படிங்கிறது sin by cos அப்படின்னு எழுதுறோம். ஸோ அப்போ இதுக்கு 0 டிகிரி, 1/√3, 1√3 அண்ட் தென் இன்டெஃபினைட். தட் இஸ் 1/0 வேல்யூ இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ இந்த ஆங்கிள்ஸுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூஸ் தெரியும். ஸோ இதை தாண்டி நம்மளுக்கு வேல்யூஸ் வரப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா இந்த குவாட்ரண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சாகும். சரி, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சைன் ஆஃப் 300 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கிறேன். சைன் ஆஃப் 300 டிகிரிக்கு வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறப்போ நம்ம அந்த சைன் 300 எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா சைன் ஆஃப் இந்த 300 நான் கொஞ்சம் மாற்றிக்கிறேன், 360 மைனஸ் 60 அப்படின்னு நான் மாற்றிக்கிறேன். அப்போ 360 மைனஸ் 60 300 தான். ஸோ நான் அந்த வேல்யூ மாறாமல் டேர்மை கொஞ்சம் மாற்றிருக்கேன் ரைட்டா? இப்போ 360 மைனஸ் தீட்டா அப்படிங்கிறப்போ எனக்கு ஃபோர்த்து குவாட்ரண்ட்ல வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம குவாட்ரண்ட் நம்ம செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த குவாட்ரண்ட்டுக்குன்னு ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கு. இந்த ஃபங்க்ஷன்ல என்னென்ன வரும் அப்படிங்கன்னா தட் இஸ் ஆல் ஃபங்க்ஷன். தட் இஸ் இங்கே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் சைன், காஸ், டேன், கொசிகன், சீக்கன், காட் இந்த 6 ஃபங்க்ஷனுமே வேல்யூ பாசிட்டிவ்ல மட்டும் தான் எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டா இருந்துச்சுன்னா. செகண்ட் குவாட்ரண்டா இருந்துச்சுன்னா சைன் அதோட ரெசிப்ரோக்கல் கொசிகன். நெக்ஸ்ட் தேர்ட் குவாட்ரண்ட் பொறுத்த வரைக்கும் டேன் அதோட ரெசிப்ரோக்கல் காட். நெக்ஸ்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட் பொறுத்த வரைக்கும் காஸ் அதோட ரெசிப்ரோக்கல் சீக்கன். ஸோ ஒவ்வொரு குவாட்ரண்ட்டுக்குன்னு ஒரு சில ஃபங்க்ஷன் மட்டும் பாசிட்டிவ்ல வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஃபங்க்ஷனை தவிர வேற ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துருந்துச்சுன்னா வேல்யூ வந்து நெகட்டிவ்ல நம்ம எடுத்துக்கணும். சரி, இப்போ 360 மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் குவார்டர்ல வந்திருக்கு. ஃபோர்த்து குவார்டர்ல வந்திருக்கு. 360 மைனஸ் தீட்டால என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் பிளஸ்? தட் இஸ் காஸும் அதோட ரெசிப்ரோக்கல் சீக்கன் பிளஸ். இங்க
சைன் வந்திருக்கிறனால நான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா வேல்யூ நெகட்டிவ்ல வரும் அப்படிங்கிறது டிசைட் பண்ணுறது. இந்த குவாட்ரண்ட் எதுக்கு செக் பண்ணுறோம்? இந்த ஆங்கிளோட வேல்யூ நெகட்டிவ்ல வருமா பாசிட்டிவ்ல வருமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த குவாட்ரண்ட். அந்த குவாட்ரண்ட்ல என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதையும் நம்மளுக்கு கொடுத்துக்கிற ஃபங்க்ஷனையும் நம்ம கம்பேர் பண்ணி பாசிட்டிவ்ல வருமா நெகட்டிவ்ல வருமா அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணுறோம். சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா என்னுடைய வேல்யூஸ் தட் இஸ் 360 டிகிரி அண்ட் தென் 180 டிகிரி இந்த ரெண்டு வேல்யூஸும் நம்மளுக்கு வந்துருந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதாவது சைன் அப்படின்னு வந்துச்சுன்னா சைன் தான் நம்ம எடுத்துக்கணும், காஸ் அப்படின்னா காசு தான் எடுக்கணும். ஸோ என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதே ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கணும். அண்ட் தென் 90 அண்ட் தென் 270 இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் ரெண்டு ஆங்கிள் வந்துருந்துச்சுன்னா இதுக்கு வந்து சைன் அப்படின்னு வந்துச்சுன்னா அது என்ன மாற்றணும் அப்படின்னா காசா மாற்றணும். இன்கேஸ் காசுன்னு இருந்துச்சுன்னா சைனா மாற்றலாம். நெக்ஸ்ட் சீக்கன் கொசிகண்டா சேஞ்ச் பண்ணணும். அடுத்து கொசிகன் சீக்கண்டா சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் டேன் காட்டுன்னு மாற்றணும். காட்டை என்ன பண்ணலாம் டேன்னு மாற்றலாம். இது எப்போ 90 டிகிரி 270. பட் எனக்கு இங்கே என்ன வந்திருக்கு 360 மைனஸ் தீட்டா அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வந்திருக்கு. ஸோ அதனால நான் என்னுடைய ஃபங்க்ஷன் சைனை நான் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்போ சைன் 60 டிகிரி இது அப்படியே நான் எழுதிக்க வேண்டியதான். ரைட்டா? சைனா 360 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா தட் இஸ் மைனஸ் சைன் தீட்டா. அப்போ சைன் 60 டிகிரிக்கு நம்ம வேல்யூ தெரியும், தட் இஸ் √3/2. அப்போ மைனஸ் √3/2 அப்படிங்கிறது சைன் 300ஓட வேல்யூ. ஸோ இந்த குவாட்ரண்ட் அப்படிங்கிறது எதுக்குள்ளது? என்னுடைய ஆங்கிளோட வேல்யூ பாசிட்டிவ்ல வருமா நெகட்டிவ்ல வருமானு செக் பண்ணணும். நெக்ஸ்ட் 360 டிகிரியா 180 டிகிரியா அப்படின்னா நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆஸ் இட் இஸ் அவங்க கொடுத்துக்கதே எடுத்துக்கணும். 90 அண்ட் தென் 270க்கு நம்ம ஃபங்க்ஷன் இன்டர்சேஞ்ச் பண்ணியாகும். சரியா? ரைட். இது ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் இயர்ல நம்ம பார்த்தது. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா இந்த இன்வர்ஸ் ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷனுக்குன்னு ஒரு சில டொமைன் அண்ட் பிரின்சிபல் வேல்யூ அப்படின்னு சொல்லி இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்படின்னா that is inverse trigonometry function. Inverse trigonometry. இதுல மொத்தம் 6 ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா? sin inverse of x, cos inverse of x, tan inverse of x. Next reciprocal, that is cosecant inverse of x, secant inverse of x, and then cot inverse of x. இந்த 6 ஃபங்க்ஷனோட பிரின்சிபல் வேல்யூ நீங்க ஞாபகத்தில் வச்சுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சம்மு சால்வ் பண்ண போறோம். இது டொமைன் அண்ட் தென் பிரின்சிபல் வேல்யூ. பிரின்சிபல் வேல்யூ ரைட்டா? தட் இஸ் இந்த ரேஞ்சோட பிரின்சிபல் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். sin inverse of x க்கு பிரின்சிபல் வேல்யூ தட் இஸ் டொமைன் என்ன வரும் அப்படின்னாக்கா க்ளோஸ்டு இன்டர்வல் -1, +1. இதுல எது பிரின்சிபல் வேல்யூ அப்படிங்கிறப்ப தட் இஸ் -π/2, க்ளோஸ்டு இன்டர்வல் -π/2, +π/2. நெக்ஸ்ட் cos inverse of x க்கும் டொமைன் அப்படிங்கிறப்ப -1, +1. இதோட பிரின்சிபல் வேல்யூ என்ன அப்படின்னாக்கா க்ளோஸ்டு இன்டர்வல் 0, π. tan inverse of x க்கு என்னுடைய டொமைன் ரியல் நம்பர், இதோட பிரின்சிபல் வேல்யூ ஓப்பன் இன்டர்வல் π/2, π/2. நெக்ஸ்ட் cosecant inverse. cosecant inverseக்கு set of all real numbers except open interval -1, +1. இதோட பிரின்சிபல் வேல்யூ closed interval -π/2, +π/2 except 0. சைனோட ரெசிப்ரோக்கல் தான் cosecant. சப்போஸ் சைனுக்கு என்ன பிரின்சிபல் வேல்யூ வந்திருக்கோ அந்த வேல்யூல எதை மட்டும் ஒமிட் பண்றோம் அப்படின்னாக்கா 0 அப்படிங்கிற வேல்யூ மட்டும் ஒமிட் பண்றோம். ஏன் அப்படின்னாக்கா கொசிகண்டுக்கு நம்ம 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணோம்னா இன்ஃபினிட்டின்னு ஒரு வேல்யூ வரும். ஸோ அதை நம்ம ஒமிட் பண்ணி தான் ஆகணும். சரியா? நெக்ஸ்ட் சீக்கண்ட் இன்வர்ஸ். சீக்கண்ட் இன்வர்ஸுக்கு செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் ஓப்பன் இன்டர்வல் எக்ஸப்ட் ஓப்பன் இன்டர்வல் -1, +1. க்ளோஸ்டு இன்டர்வல் இதோட பிரின்சிபல் வேல்யூ 0, π -π/2. சேம் திங் தான் காசோட ரெசிப்ரோக்கல் சீக்கண்ட்
இந்த பை பை டூ அப்படிங்கிறது சீக்கண்டுக்கு நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா இன்ஃபினிட்டின்னு ஒரு வேல்யூ வரும். ஸோ அதை இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது டஸ் நாட் என்னது எக்ஸிட். ஸோ காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டொமைன் ரியல் நம்பர் அண்ட் தென் பிரின்சிபல் டொமைன் அப்படிங்கிறது ஓப்பன் இன்டர்வல் 0, பை. நீங்கள் ஜஸ்ட் இந்த பிரின்சிபல் வேல்யூ மட்டும் ஞாபகம் வச்சிங்க. ஸோ அப்போ இது பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னாக்கா சம்ஸ் இருக்கும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னா க்ளோஸ் இன்டர்வல் -π/2, +π/2, காஸ் இன்வர்ஸுக்கு 0, π/2, டான் இன்வர்ஸுக்கு ஓப்பன் இன்டர்வல் -π/2, +π/2, கொசிகன் இன்வர்ஸுக்கு க்ளோஸ் இன்டர்வல் -π/2, π/2ல எக்ஸப்ட் 0, அண்ட் தென் சீக்கண்ட் இன்வர்ஸ் க்ளோஸ் இன்டர்வல் 0, πல எக்ஸப்ட் -π/2, காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ல ஓப்பன் இன்டர்வல் 0, π. சரி, இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா இப்போ எக்ஸசைஸ் 2.1ல உள்ள சம்ஸ் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபைண்ட் தி பிரின்சிபல் வேல்யூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2 = என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எப்போதுமே கொடுத்துக்கிற டேர்மை y ஈக்குவல்டுன்னு எடுத்துக்க, ஏதோ ஒரு வேரியபிள் எடுத்துக்க. லெட் y = sin inverse of -1/2. sin inverse of -1/2. இந்த sin inverse லெஃப்ட் சைடு நான் மூவ் பண்றப்போ that is sin y = -1/2. நெக்ஸ்ட் இந்த -1/2 சைடோட எந்த ஆங்கிளுக்கு நம்மளுக்கு -1/2 அப்படின்னு வருதுன்னு பார்க்கும். that is sin y = sin of -π/6, sin of -π/6. இந்த -π/6 எப்படி வந்துச்சுன்னா ஆக்சுவல் இந்த மைனஸ்ங்கிறது அப்படியே எடுத்தீங்க. இந்த 1/2, இந்த 1/2க்கு என்ன வேல்யூ? sin π/6, that is 30 டிகிரி. sin 30 டிகிரிக்கு 1/2ன்னு வரும். ஸோ அப்போ இந்த நெகட்டிவ் சிம்பிள் as it is அப்படியே வச்சிருக்கோம். பட் ரெண்டு பக்கமும் நான் ஆங்கிளை கம்பேர் பண்ணா இந்த முன்னாடி சிம்பிள் இருக்கக்கூடாது எதுவுமே, தட் இஸ் நெகட்டிவ் சிம்பிள். ஆல்ரெடி நம்மளுக்கு sin of -θ = -sin θ அப்படிங்கிற ரிசல்ட் லாஸ்ட் இயர்ல நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி -sin θ, தட் இஸ் -sin π/6 பதிலாக sin of -π/6 நான் எழுதியிருக்கேன். இப்போ ரெண்டு பக்கமும் சைனை கம்பேர் பண்ணி ஆங்கிளை நம்ம எழுதிக்கலாம். தட் இஸ் y = -π/6. இந்த மாதிரி வர்ற வேல்யூ சைன் இன்வர்ஸ்ல கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ அதோட பிரின்சிபல் வேல்யூக்குள்ளார தான் வரணும். இது கண்டிப்பாக பிரின்சிபல் வேல்யூக்குள்ளார இருக்கும். தட் இஸ் க்ளோஸ்ட் இன்டர்வல் -π/2, +π/2ங்கிறது சைன் இன்வர்ஸோட பிரின்சிபல் வேல்யூ. ஸோ அப்போ இட் மஸ்ட் பி பிலாங்ஸ் டு தட் பிரின்சிபல் வேல்யூ. ரைட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. cos inverse of √3 / 2. ஃபர்ஸ்ட் as it is என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா let y = cos inverse of √3/2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த cos inverse லெஃப்ட் சைடு கொண்டு வரேன். தட் இஸ் cos y = √3/2. காசோட எந்த ஆங்கிளுக்கு √3/2 வரும்? இங்க என்ன ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன் இருக்கோ அதே ஃபங்க்ஷன் வர மாதிரி நான் இங்க ரைட் சைடுல கொண்டு வரேன். தட் இஸ் cos y = √3/2, தட் இஸ் 30 டிகிரி இல்லையா? அப்போ cos 30 டிகிரியை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? π/6. cos 30 டிகிரியை π/6 நம்ம எழுதிக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் காசை கம்பேர் பண்ணி என்னுடைய ஆங்கிளை தனியாக எடுத்துக்கலாம். y = π/6. இந்த காஸ் இன்வர்ஸோட பிரின்சிபல் வேல்யூ க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, +π. ஸோ அப்போ அந்த வேல்யூக்குள்ளார இந்த வேல்யூ இருக்கணும். ஸோ அதனால இந்த வேல்யூ y = π/6. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. இந்த கொஸ்டின் நம்பர் 3ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா cosecant inverse of 2. cosecant inverse of 2. இந்த cosecant inverse of 2 எப்போதும் போல let y = எடுத்துங்க. y = cosecant inverse of 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த cosecant inverse லெஃப்ட் சைடு மூவ் பண்ணாக்கா that is cosecant y = 2 அப்படின்னு ஆயிடும். ஆக்சுவலி இந்த இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் லெஃப்ட் சைடு மூவ் ஆகுறது கிடையாது. ரெண்டு பக்கமும் cosecant அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இதோட கான்ஜுகேட்ங்கிற மாதிரி cosecant வரும். ஸோ ரெண்டு பக்கமும் cosecant எடுக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த லெஃப்ட் சைடில் cosecant yன்னு வந்துடும், ரைட் சைடில் cosecant ஆஃப் cosecant இன்வர்ஸ்னு வரும்.
ஸோ அப்போ இன்வர்ஸ் டு ஈச் அதர் கேன்சல் ஆகி வெறும் வேல்யூ மட்டும் இருக்கும். நான் உங்களுக்கு புரியுறதுக்காக கொசிகன் இன்வர்ஸ் லெஃப்ட் சைடு மூவ் ஆகுது அப்படின்னு நான் சொல்றேன். ரைட்டா? ஸோ கொசிகன் y is equal to 2. நம்ம சைன் காஸ் டேனுக்கு மட்டும் வேல்யூ ஞாபகம் வச்சுட்டா போதும். அதுலேருந்து கொசிகன் சீக்கன் காட் இதுக்கு எல்லாமே நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கொசிகன் y அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு சைனோட ரெசிப்ரோக்கல். அப்போ இந்த வேல்யூவை ரெசிப்ரோக்கல் பண்ண என்ன ஆகும்? 2வை 1/2ன்னு வரும். ஸோ அப்போ சைனுக்கு எந்த ஆங்கிளுக்கு 1/2ன்னு வரும் பாருங்க. சைனுக்கு எந்த ஆங்கிளுக்கு 1/2ன்னு வரும்? 30 டிகிரின்னு வரும். ஸோ அப்போ இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னாக்கா அதே ஆங்கிள் தான் இங்கே உள்ள கொசிகண்டுக்கு வரும். கொசிகன் 30 டிகிரி π/6. கொசிகண்ட் ஆஃப் π/6. தட் இஸ் கொசிகன் y is equal to கொசிகன் π/6. இப்போ ரெண்டு பக்கம் என்ன பண்ணலாம்? கொசிகண்டை கம்பேர் பண்ணி ஒய்யோட வேல்யூஸ் நம்ம தனியாக பிரிக்கலாம். y is equal to π/6. பட் கொசிகண்டோட பிரின்சிபல் வேல்யூக்குள்ளார இது வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அடி நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். தட் இஸ் -π/2, +π/2 எக்ஸப்ட் 0. 0வை தவிர இந்த ஆங்கிளில் என்ன வேல்யூஸ்னா வரலாம். ரைட்டா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4 என்ன கொடுத்தா பாருங்க. tan inverse of -√3. ஃபர்ஸ்ட் as usual y is equal to கொடுத்துக்கிற டேர்ம் எடுத்துங்க. tan inverse of -√3. இந்த tan inverse லெஃப்ட் சைடு மூவ் பண்றேன். அப்போ tan y is equal to -√3. நெக்ஸ்ட் tan y is equal to மைனஸ் இந்த √3. √3 அப்படிங்கிறது tan 60 டிகிரிக்கு வேல்யூ வருமா? அப்போ tan 60 டிகிரிக்கு நம்ம எப்படி எழுதலாம்? tan of π/3 அப்படின்னு நம்ம எழுதலாம். அதே நேரத்தில் இந்த மைனஸ் சிம்பிள் முன்னாடி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியாது? ஆங்கிள் தனியாக பிரிக்க முடியாது. ஸோ அப்போ இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னாக்கா tan of -π/3 அப்படின்னு நம்ம எழுதலாம். தட் இஸ் tan y is equal to tan of -π/3. இது எப்படி நம்மளால எழுத முடிஞ்சிச்சுன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் tan of -θ is equal to -tan θ அப்படிங்கிற ரிசல்ட். ஸோ -tan θக்கு பதிலாக tan of -θ அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். இப்போ என்னுடைய ஆங்கிள் தனியாக பிரிக்கிறப்போ தட் இஸ் y is equal to -π/3. ஸோ டேனுக்குள்ள பிரின்சிபல் வேல்யூ என்ன? தட் இஸ் ஓப்பன் இன்டர்வல் -π/2, +π/2. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5 என்ன கொடுத்தாங்க பாருங்க. cos inverse of -1/2. let y is equal to கொடுத்துக்கிற டேர்ம் எடுத்துங்க. y is equal to cos inverse of -1/2. the cos inverse left side கொண்டு வாங்க. that is cos y is equal to -1/2. next stepல cos ஓட எந்த வேல்யூக்கு 1/2ன்னு வரும்? that is மைனஸ் அப்படி வச்சுங்க. cos ஓட எந்த ஆங்கிளுக்கு 1/2ன்னு வரும்? cos ஓட π/3. cos π/3 that is cos 60 டிகிரிக்கு என்ன வரும்? 1/2ன்னு வரும். ஸோ அப்போ இது cos π/3 அப்படின்னு நம்ம எழுதலாம். பட் இங்கே ஒய்யோட வேல்யூ டைரக்ட் கம்பேர் பண்ணலாமான்னா கம்பேர் பண்ண முடியாது. ரீசன் இந்த மைனஸ் சிம்பிள். ஸோ அப்போ நான் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னாக்கா இந்த மைனஸை இந்த tan θ கொண்டு போன மாதிரி ஆங்கிளில் கொண்டு போக முடியாது. ஏன் அப்படின்னாக்கா cos of -θ is equal to cos θ தான். மைனஸ் cos θன்னு வராது. ஸோ அப்போ இந்த ரிசல்ட்டை நம்ம என்ன பண்ண முடியாது? இங்கே கம்பேர் பண்ணி அப்ளை பண்ண முடியாது. பட் இதுக்கு பதிலாக நம்ம காசு வந்து நெகட்டிவ்ல எங்கே வருதுன்னு பார்க்கணும். இப்போ 4 குவார்டர் நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த 4 குவார்டர்ல காசு எங்கெல்லாம் நெகட்டிவ் வரும்? இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் குவார்டர்ல எல்லாமே பாசிட்டிவ் நம்ம சொன்னோம். 4th குவார்டர்ல எல்லாமே பாசிட்டிவ். ஏன்னா காசு வந்துருக்கு. ஸோ அப்போ காசு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் குவார்டர்னு 4th குவார்டர்னு பாசிட்டிவ். இப்போ செகண்ட் குவார்டர் அண்ட் தேர்ட் குவார்டர்ல தான் எனக்கு காசு அப்படிங்கிறது நெகட்டிவ்ல இருக்கு. ஏன்னா வந்து இந்த இதில் தான் என்ன வரல, எனக்கு காசு அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எனக்கு வரல. ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னாக்கா இங்கே 2 இடத்துல என்ன வரல, காசு வரல. ஸோ அப்போ இது 2 குவார்டர்ல ஏதோ ஒரு குவார்டர் நம்ம எழுதி ஆகணும். ஸோ அப்போ 180 மைனஸ் θ. அப்போ இதை பேஸ் பண்ணி நான் கொண்டு போறேன். தட் இஸ் π - θ. என்ன ஃபார்முலா அங்கே அப்ளை பண்ண போறேன் அப்படின்னாக்கா தட் இஸ்
cos of pi minus theta is equal to minus cos theta அப்படிங்கிற ஃபார்முலா. சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க. பை அப்படிங்கிறப்போ 180 டிகிரி, 180 மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல சைனும் அதோட ரெசிப்ரோக்கல் கொசிகண்ட் தான் பிளஸ். ஸோ அப்போ இங்கே காசு இருக்கிறதுனால நெகட்டிவ் சிம்பிள். பை பை அப்படிங்கிறது 180 டிகிரி, 180 டிகிரிக்கு என்னுடைய ஃபங்க்ஷன் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ காஸ் மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ அப்போ இந்த மைனஸ் காஸ் தீட்டாக்கு பதிலாக தட் இஸ் மைனஸ் காஸ் பை பை 3ன்னு இருக்கு. ஸோ அப்போ அதுக்கு பதிலாக பை மைனஸ் தீட்டான்னு எழுதிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி தான் நான் அந்த மைனஸ்ங்கிறது என்ன பண்ண முடியும், நான் கொண்டு போக முடியும். ஸோ அப்போ என்னோட டேர்ம் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னாக்கா தட் இஸ் காஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் பை மைனஸ் தீட்டாக்கு பதிலாக என்ன இருக்கு பை பை 3, ரைட்டா. ஸோ அப்போ இந்த பை மைனஸ் பை பை 3ன்னு வரப்போ எனக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு தான் காசை நான் கேன்சல் பண்ண முடியும். தட் இஸ் காஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் இந்த 3 எல்சிஎம் எடுத்துக்கலாமா. 3 எல்சிஎம் எடுத்து என்ன ஆகுது பாருங்க 3 பை மைனஸ் பை. அப்போ காஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் 2 பை பை 3. ஸோ அப்போ ரெண்டு பக்கமும் காசு இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். we can equate the angle y is equal to that is y is equal to 2 pi by 3. y is equal to 2 pi by 3. இந்த 2 pi by 3 அப்படிங்கிறது எவ்வளோ ஆங்கிள், தட் இஸ் பை பை 3 அப்படிங்கிறப்ப 60 டிகிரி. அப்போ 2 into 60 டிகிரி தட் இஸ் 120 டிகிரி. காசோட பிரின்சிபல் வேல்யூ என்ன, க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, பை. ஸோ அப்போ 180 டிகிரி வரைக்கும் வரலாம். பட் எனக்கு என்ன இருக்கு 120 டிகிரி தான் இருக்கு. ஸோ அப்போ இட் மஸ்ட் பி பிலாங்ஸ் டு தட் பிரின்சிபல் வேல்யூ. நவ் அடுத்து கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6ல tan inverse ஆஃப் -1, tan inverse ஆஃப் -1. ஃபர்ஸ்ட் y is equal to tan inverse ஆஃப் -1 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இந்த tan inverse லெஃப்ட் சைடு கொண்டு வந்தேன் அப்படின்னாக்கா that is tan y is equal to -1. இந்த -1 அப்படிங்கிறதுக்கு tan y is equal to மைனஸ் தனியாக எடுத்துங்க. இந்த 1க்கு பதிலாக tan 45 டிகிரின்னு எழுதிக்கலாமா. இப்போ tan 45 டிகிரியை tan pi by 4. லாஸ்ட் அதாவது ப்ரீவியஸ் சம்மில் நம்ம யூஸ் பண்ண தட் இஸ் tan ஆஃப் மைனஸ் தீட்டா அப்படிங்கிறத எப்படி எழுதிக்கலாம் மைனஸ் tan தீட்டா அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ அப்போ இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இந்த tan pi by 4க்கு முன்னாடி உள்ள மைனஸ் சிம்பலை நான் மாத்துறேன். தட் இஸ் tan y is equal to tan of minus pi by 4. இந்த tan of minus pi by 4 இப்போ அந்த tan ரெண்டுமே கேன்சல் பண்ணிட்டு y ஓட வேல்யூ தட் இஸ் minus pi by 4ன்னு எடுத்துக்கலாமா. அப்போ y ஓட வேல்யூ minus pi by 4ங்கிறது என்னுடைய பிரின்சிபல் வேல்யூக்குள்ளார இருக்குமா. tan ஓட பிரின்சிபல் வேல்யூ என்ன ஓப்பன் இன்டர்வல் minus pi by 2, plus pi by 2, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7 அப்படிங்கிறதுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் 2 divided by √3. Secant inverse of 2 divided by √3. First, the term of y is equal to எடுத்துங்க. That is secant inverse of 2 by √3. Right? The secant inverse left side கொண்டு வாங்க. That is secant y is equal to 2 by √3. The 2 by √3 secant எதோட reciprocal? காசோட reciprocal. இல்லையா? காசோட ரெசிப்ரோக்கல். அப்போ 2 by √3 ரெசிப்ரோக்கல் பண்ணனா √3 by 2 வரும். அப்போ காசுக்கு எந்த ஆங்கிளுக்கு √3 by 2 வரும் பாருங்க 30 டிகிரியா. இந்த 30 டிகிரி எப்படி எழுதிக்கலாம் pi by 6ன்னு எழுதிக்கலாமா. ஸோ அந்த ஆங்கிள் சீக்கனுக்கு போட்டுருங்க. அப்போ சீக்கன் y is equal to சீக்கன் pi by 6 30 டிகிரி. இப்போ ரெண்டு பக்கமும் சீக்கண்டை கேன்சல் பண்ணிட்டு தட் இஸ் y is equal to pi by 6. இந்த pi by 6ங்கிறது சீக்கண்டோட பிரின்சிபல் வேல்யூ என்ன க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, பைல எக்ஸப்ட் pi by 2, எக்ஸப்ட் pi by 2, ரைட்டா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர்
8. இந்த கொஸ்டின் நம்பர் 8ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கொஸ்டின் நம்பர் 8. y is equal to cot inverse of root 3. That is cot inverse of root 3 கொடுத்துருக்காங்க. நான் டைரக்டா y is equal to எடுத்துட்டேன். இந்த cot inverse லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. That is cot y is equal to root 3. cot y is equal to cot யாரோட ரெசிப்ரோக்கல்? tan ஓட ரெசிப்ரோக்கல். இந்த root 3 ரெசிப்ரோக்கல் பண்ணா என்ன ஆகும்? 1 by root 3 வரும். அப்போ cot ஓட ரெசிப்ரோக்கல் யாரு? tan. tan ஓட எந்த ஆங்கிளுக்கு நம்மளுக்கு 1 by root 3 வரும்? 30 டிகிரி. அப்போ 30 டிகிரி அப்படிங்கிறப்போ that is cot y is equal to cot 30 டிகிரின்னு எழுதிக்கலாமா? that is cot pi by 6. pi by 6 இப்போ ரெண்டு பக்கமும் ஆங்கிளை கம்பேர் பண்ணிக்கலாம். அப்போ y is equal to pi by 6. it is belongs to open interval 0, pi. ஏன்னா cot inverse ஓட பிரின்சிபல் வேல்யூ ஓப்பன் இன்டர்வல் 0, pi. ஸோ டெஃபினட்டா இந்த லிமிட்டுக்குள்ளார தான் எனக்கு இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. இந்த கொஸ்டின் நம்பர் 9ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. cos inverse of -1 divided by root 2. as usual let y is equal to எடுத்துங்க. let y is equal to cos inverse of -1 divided by root 2. the cos inverse left side கொண்டு வாங்க. that is cos y is equal to -1 by root 2. இந்த cos வரப்ப மட்டும் நெகட்டிவ் சிம்பிள் வந்துச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். that is cos y is equal to cos ஓட எந்த வேல்யூக்கு 1 by root 2 வரும்? எந்த ஆங்கிளுக்கு? மைனஸ் as it is வச்சுங்க. that is cos 45 டிகிரியா? that is cos pi by 4. பட் இந்த காசை பொறுத்த வரைக்கும் மைனஸை டைரக்டா ஆங்கிள் கொண்டு போயிட முடியாது. ஸோ அப்போ அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா காசு எந்த குவார்டர்ல நெகட்டிவ் வருதுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் குவார்டர்லையும் ஃபோர்த் குவார்டர்லையும் காசு வந்து பிளஸ்ல தான் இருக்கும். அப்போ செகண்ட் குவார்டர் ஆர் தேர்ட் குவார்டர். ஸோ அப்போ செகண்ட் குவார்டர் நம்ம எடுத்துக்கணும். என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா that is cos of pi minus theta is equal to minus cos theta அப்படிங்கிற ரிசல்ட். ஏன்னா செகண்ட் குவார்டர்ல சைனும் அதோட ரெசிப்ரோக்கல் கொசிகன் பிளஸ், ஸோ மைனஸ் போட்டுக்கலாம். பைக்கு ஃபங்க்ஷன் நோ சேஞ்ச், ஸோ மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ இப்போ இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி மைனஸ் காஸ் தீட்டாக்கு பதிலாக காசா பை மைனஸ் தீட்டா நான் சப்ஸ்டிட் பண்ண போறேன். அப்போ காஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் pi minus theta, that is pi by 4. pi minus theta is equal to minus cos pi by 4 அப்படின்னு வந்தாச்சு. இப்போ உள்ள ஒரு டேர்மை சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். that is 4 எல்சிஎம் எடுத்துக்கலாம். 4 pi minus pi is equal to cos y. therefore cos y is equal to cos of 3 pi divided by 4. இப்போ ஆங்கிளை கம்பேர் பண்ணி வெளில எடுத்துக்கலாம். y is equal to 3 pi by 4. pi by 4 அப்படிங்கிறது 45 டிகிரி. அப்போ 3 into pi by 4 அப்படிங்கிறப்போ 135 டிகிரி வரும். ஸோ அப்போ இட் மஸ்ட் பி பிலாங்ஸ் டு காசோட பிரின்சிபல் வேல்யூ க்ளோஸ்டு இன்டர்வல் 0, pi. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. cosecant inverse of minus root 2. ஃபர்ஸ்ட் y is equal to எடுத்துங்க. cosecant inverse of minus root 2. cosecant inverse left side கொண்டு வாங்க. that is cosecant y is equal to minus root 2. next இந்த cosecant y as it is அப்படியே எடுத்துங்க. மைனஸும் அப்படியே வச்சுங்க. cosecant யாரோட ரெசிப்ரோக்கல்? சைனோட ரெசிப்ரோக்கல். அப்போ இங்க ரைட் ஹேண்ட் சைட்ல உள்ள வேல்யூவும் ரெசிப்ரோக்கல் பண்ணீங்க 1 by root 2. அப்போ சைனுக்கு என்ன ஆங்கிள் 1 by root 2 வேல்யூ வரும்? சைன் 45 டிகிரி. அப்போ அதே 45 டிகிரி கொசிகண்டுக்கு எடுத்துங்க. that is cosecant 45 டிகிரி, that is pi by 4. ரைட்டா? நெக்ஸ்ட் இங்க முன்னாடி மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால இது எப்படி மாத்திக்கலாம் அப்படின்னாக்கா cosecant of minus theta is equal to minus cosecant theta அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இந்த மைனஸை உள்ள கொண்டு போறேன். அப்போ cosecant y is equal to cosecant of
minus pi by 4. இப்போ ஆங்கிளை கம்பேர் பண்ணி வெளில எடுக்கலாம். y is equal to minus pi by 4. கொசிகண்டோட இன்டர்வல் என்ன? which is belongs to minus pi by 2 comma plus pi by 2 except 0. ரைட்டா? ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். சாதாரண இந்த பிரின்சிபல் வேல்யூ ஞாபகம் வச்சுங்க. நம்ம கண்டுபிடிக்க போகிற வேல்யூ பொய்யோட வேல்யூ என்னுடைய பிரின்சிபல் வேல்யூக்குள்ளார வரணும். அப்படி வராத பட்சத்தில் ஒன்று அந்த குவாட்ரண்ட்டில் எந்த இடத்துல மைனஸ் வருதுன்னு நம்ம பார்க்கணும். அதை பேஸ் பண்ணி கொடுத்துக்கிற ஆங்கிளை மாற்றிட்டு சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய பிரின்சிபல் வேல்யூவில் கரெக்டாக வந்துடும். ரைட்டா? இதை பேஸ் பண்ணி உள்ள இந்த எக்ஸசைஸில் உள்ள எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.